எக்ஸாம்பிள்ல இருக்கிற சென்டென்ஸ் வந்து தே குக் எவ்ரி வீக்கெண்ட். குக்னா நமக்கு காக்குன்னு தெரியும். தே என்ற சப்ஜெக்ட் நமக்கு சப்ஜெக்ட்ல அவர்கள்னா ஜி. ஸோ ஜி கோக்கன் ஏடஸ் வோக்கன் எண்ட. வீக்கெண்ட் அப்படின்னா வோக்கன் எண்ட அப்படின்னு சொல்றோம். ஸோ கான்ஜுகேட் பண்ணும்போது நமக்கு வந்து அவர்களுக்கு வந்து எண்டிங் சேம் தான். ஸோ நம்ம அதை அப்படியே சிமிலரா விட்டுடலாம். அடுத்த சென்டென்ஸ் யூ ஆல் கோ டு ஸ்கூல். நீங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல செய்யற வேலையே போறது, ஸ்கூலுக்கு போறது தான் இங்க வேலையே. அதை செய்யறது யாரு? நீங்கள் எல்லோரும். நீங்கள் எல்லோரும் அப்படின்னா ஜெர்மன்ல இயர், போறதுன்னா கேஹன்னு படிச்சோம், ஸ்கூல்னா ஷூலன்னு படிச்சோம். டூனா ஜூன்னு எங்கேருந்து வந்தது? நான் சொன்னல, இந்த சின்ன சின்ன கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ் டூ, இன், ஃப்ரம், என்னோட, உன்னோட, இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், இது எல்லாமே நம்மளோட பில்டிங் பிளாக்ஸ் ரெஃபரன்ஸ் ஷீட்ல இருக்கும். ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பில்டிங் பிளாக்ஸ் ரெஃபரன்ஸ் ஷீட் போன வீடியோல எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல சின்ன வார்த்தைகள் டு, ஃபார், வித், வித்தவுட், இது எல்லாமே இருக்கு. அதை நம்ம பார்த்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ டூனா ஜூ. இப்போ நம்ம கான்ஜுகேட் பண்ணும்போது இங்க போற வேலையை செய்யறது யாரு? நீங்கள் எல்லோரும். அதுக்கு நம்ம இஎன் ரிமூவ் பண்ணிட்டு டி போடுறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க அதை சொல்றதுக்கு இயர் கேத் ஜூ ஷூல. அடுத்த சென்டென்ஸ் வந்து வித்யா ஸ்மோக்ஸ் எவ்ரிடே. இங்க ஸ்மோக் அப்படி புகைக்கிறதுனா ரவுஹன்னு படிச்சோம். எவ்ரிடே ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்தோம், ஏடன் டாக். இப்போ வித்யாக்கு வித்யா தான் வரும். வித்யா ரவுஹன் ஏடன் டாக். இப்போ இங்க ஆக்ஷன் வந்து புகைக்கிறது. இதை கான்ஜுகேட் பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் யாருன்னு பார்க்கணும். இங்க சப்ஜெக்ட் வந்து நான் புகைக்கல, என் ஃப்ரெண்டை பார்த்து நீ புகைக்கிறன்னு சொல்லல. எனக்கும் லிசனருக்கும் சம்மந்தமே இல்லாம வித்யான்னு ஒரு பொண்ணு புகைக்கிறாங்க. ஸோ வித்யான்றது ஒரு தேர்ட் பர்சன் ஃபீமேல். அவள் அவள் புகைக்குகிறாள். ஸோ அவள்னா ஜெர்மன்ல ஜி. அதுக்கு உண்டான எண்டிங் என்னது? டி. ஸோ நம்ம இஎன் ரிமூவ் பண்ணிட்டு டி ஆட் பண்ணிக்கிறோம். வித்யா ரவுட் ஏடன் டாக். அதே போல ஐ கிவ் மை ஃபாதர் அண்ட் ஆப்பிள். நான் என்னோட அப்பாவுக்கு ஒரு ஆப்பிள் கொடுக்குகிறேன். ஸோ இதுல வேர்ப் வந்து கேபன். ஃபாதர்னா ஃபாட்டர்னு படிச்சோம், ஆப்பிள்னா ஆப்பிள்னு படிச்சோம். இந்த குட்டி குட்டி வார்த்தை மை அண்ட் அப்படிலாம் தெரியலன்னா நீங்க கூகுள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி சின்ன கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ் தெரியலன்னா போன வீடியோல டவுன்லோட் பண்ண பில்டிங் பிளாக்ஸ் ரெஃபரன்ஸ் ஷீட் பார்த்தாலே தெரிஞ்சிருவோம். ரெஃபரன்ஸ் ஷீட்ல ஆர்டிக்கல்ல போயிட்டு மைக்கு என்ன இருக்கு? மைன். ஆர்டிக்கல்னா ஒரு நவுனோட ஜோடியா வர குட்டி வார்த்தை தான் ஆர்டிக்கல். ஆப்பிளோட ஜோடியா வர ஆண்ட்க்கு ஜெர்மன்ல என்னது? ஐன். ஸோ இஷ் கேபன் மைனம் ஃபாட்டர் ஐனன் ஆப்பிள். இப்போ நம்மளோட ரெஃபரன்ஸ் ஷீட்ல வந்து மைக் மைன் மட்டும்தான் இருக்கு. ஏ ஆர் ஆனுக்கு ஐன் தான் இருக்குது. பட் ஆனா இங்க எழுதும் போது நம்ம எக்ஸ்ட்ராவா இஎம் போடுறோமே, இது வந்து கேஸ் எண்டிங்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கும் நான் அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாருங்க இங்க ஏன் திடீர்னு இஎன் வந்ததுன்னு. ஸோ கான்ஜுகேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? இந்த கேபன்ல இருக்கிற இஎன் ரிமூவ் பண்ணிட்டு இங்க நிறைய கேரக்டர் இருக்கு. நான் இருக்கேன், அப்பா இருக்காரு, ஆப்பிள் இருக்கு. ஆனா இங்க செய்யறது யாரு? அப்பாவா கொடுக்குறாரு? இல்ல, கொடுக்குற வேலையை செய்யறது நான். ஸோ இஷ் வர்றதுனால இஷ்ஷுக்கு உண்டான சப்ஜெக்ட் நம்ம இ ஆட் பண்ணோம். ஸோ கரெக்டான ஆன்சர் இஷ் கேப மைனம் ஃபாட்டர் ஐனன் ஆப்பிள். அடுத்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ஐ ஸ்லீப் இன் மை ரூம். நான் என்னோட அறையில் தூங்குகிறேன். ஸோ இதுல வந்து செய்யற வேர்ப் வந்து ஸ்லீப். தூங்குறது யாரு? நான். ஸோ இஷ் ஷ்லாஃபன் இன் மைனம் ஜிம்மர். ரூம்னா ஜெர்மன்ல ஜிம்மர்னு அர்த்தம். ஸோ இன்னுனா என்னன்னு தெரியல, மைனா என்னன்னு தெரியலனா, குட்டி குட்டி வார்த்தைகள் தெரியலனா
நீங்க நம்ம பில்டிங் பிளாக்ஸ் ரெஃபரன்ஸ் ஷீட்ல பார்க்கலாம். இன்னுனா ஜெர்மன்ல இன்னு தான், மைனா மைன். ஸோ இஷ் ஷ்லாஃபன் இன் மைனம் ஜிம்மர். கான்ஜுகேட் பண்ணும்போது இஎன் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இ போட்டுக்கிறோம். ஸோ ஆன்சர் இஸ் இஷ் ஷ்லாஃப இன் மைனம் ஜிம்மர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து வி சர்ச் அவர் டாக். சர்ச் அப்படின்னா ஜூக்கன்னு படித்தோம், டாக்னா ஹுண்டு. இந்த அவர்ன்ற குட்டி வார்த்தை நம்ம ஆர்டிகல்ஸ்ல தேடி பார்க்கலாம். என்னுடைய, உன்னுடைய, அவனுடைய, அவளுடைய, எங்களுடைய அப்படின்னா உன்சர். ஸோ வி சர்ச் ஆர் டாக்கு wir suchen unseren Hund. உன்சருக்கு பதிலாக ஏன் உன்சரன் ஈஎன் வந்ததுன்னா கேஸ் எண்டிங் பிளேலிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. வீனா வியர். ஸோ இதுக்கு நமக்கு சப்ஜெக்ட் வந்து வியர், வியருக்கு வந்து எண்டிங் வந்து இஎன். ஸோ நோ சேஞ்ச். அதே மாதிரி ராம் ஜெர்மன் கற்றுக்கொள்கிறான். ராம் லேர்ன்ஸ் ஜெர்மன். இது ரொம்ப ஈஸி. ராம் லெர்னன் டாய்ஷ்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுல எண்டிங் வந்து ராம் அவன், அதனால இஎன் ரிமூவ் பண்ணிட்டு டி போட்டுக்கிறோம். ஸோ ராம் லெர்ன் டாய்ஷ். அடுத்த சென்டென்ஸ் தே ஸ்விம் இன் மை ஹவுஸ். இல்லை எல்லா வார்த்தைகளும் நம்ம பார்த்தது தான். ஸ்விம்னா வந்து ஷ்விம்மன். ஜி ஷ்விம்மன் இன் மைனம் ஹவுஸ். ஜீன்றது அவர்கள், தே. அதே மாதிரி இன் மைன் ஹவுஸ், இன் மைனம் ஹவுஸ்னா இன் மை ஹவுஸ். அவர்களுக்கு வந்து எண்டிங் வந்து இஎன். ஸோ நம்ம எதுவுமே ரிமூவ் பண்ண தேவையில்ல, இட்ஸ் சேம். யூ ஆல் கம் டு மை பார்ட்டி. நீங்க எல்லாம் என்னோட பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ காமன்ன்றது கம், ஜூ மைன பார்ட்டி. ஜூனா டூனா ஜூ, மை பார்ட்டின்றது பார்ட்டி பார்ட்டி தான். யூ ஆல் நீங்கள் எல்லோரும்னா நம்ம இயர் போட்டுக்கணும். ஸோ இயருக்கு வந்து எண்டிங் டி, அதனால இஎன் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இயர் கோம் ஜூ மைன பார்ட்டி அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி விஜய் குக்ஸ் பிட்சா. குக் அப்படின்னா காக்கன். விஜய்ன்றது நமக்கு மூணாவது மனிதன், அவன் பீட்சா சமைக்கிறான். ஸோ அவன்னா நம்ம வந்து டீ போடணும். இஎன் ரிமூவ் பண்ணிட்டு விஜய் காக்ட் பிட்சா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல இருக்கிற ரிமைனிங் சென்டென்சஸ் நீங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல போடுங்க. அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.